நண்பர்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம பக்கத்து வயலில் நம்ம வயலுக்கு ஒரு இப்போ 200 மீட்டர் தள்ளி ஒரு கிணறு. இந்த கிணறு கொஞ்சம் வளங்காடு மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இந்த கிணறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இந்த ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி தான். என்ன பார்த்திங்கன்னா அதில் ஒரு தேளி மீன் போகுது தெரியுது அந்த முக்கில். அது போட்டு இவர் என்ன மாடு என்ன மேய்ஞ்சிட்ருக்குது. சரி மாடு மேய்ட்டுன்னு பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா என்ன இந்த வீடியோவில் என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆள் புதுசாக ஒரு கிணத்து பக்கத்தில் போகிறோம்னா அந்த கிணத்துக்கிட்ட பார்த்து தான் போகணும். பார்த்திங்கன்னா இந்த கல்லை இப்படி தான் நான் ஒரு டைம் வரும்போது இப்படி மிதித்து அந்த கல்லை தான் தள்ளினேன். தள்ளினவன் பார்த்திங்கன்னா எப்படி இந்த கிணத்துக்குள்ளே விழுந்தனே தெரில. பார்த்திங்கன்னா விழுந்து என்ன இருக்கா இந்த திண்டுலேருந்து கால் பட்டு வெளில குதித்து இந்த செல்லுலாம் பைக்கில் வச்சுருந்தேன். ஆனால் கையை ஊனுனேன், செல்லு கையில் அமுட்டுக்கிட்டு, இல்லைன்னா செல்லு உள்ளே போனால் போக்கு தான். இது வந்து நான் போய் சொல்லி தான் நினைப்பீங்க. இல்லை என்ன நடந்த சம்பவம் இந்த கல் தான் நான் மறக்கவே மாட்டேன். இப்போ இங்கே வந்தோடனே தான் அதனால சரி இந்த வீடியோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். பார்த்திங்கன்னா அந்த கல்லை இப்படி சும்மா தான் ஒரு தள்ளி அந்த சைடு கல்லை தள்ளி பார்க்கும்போது ஆடுதான்னு பார்க்கலான்னு பார்த்தா நான் உள்ளே விழுந்துட்டேன். முழிச்சு பார்க்க தண்ணிக்குள்ளே இருக்கிறேன். கையை இப்படி விரிக்கும்போது கையில் வந்து செல்லு அமுட்டுக்கிட்டு அதெல்லாம் செல்லு அமுட்டு தப்பிச்சிச்சு, இல்லைன்னா செல்லு உள்ளே போயிருக்கும். பார்த்தீங்கன்னா கிணறு பார்க்க இது வந்து புது கிணத்துக்கிட்டலாம் போகும்போது யாரும் போகிறீங்கன்னா பார்த்து போங்க. அப்புறம் முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போகும்போது என்றைக்குமே பார்த்து பத்திரமா இருங்க. இது எனக்கு காற்று கருப்பா இல்லைனா நான் வந்து அலட்சியமாக இருந்தேன்னா என்னென்னு எனக்கு தெரில. நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் மிதிச்சேன். ஆனால் அது வந்து பெரிய திண்டு, சின்ன திண்டுனா கூட சரி ஏதோ தெரியாமல் மிதிச்சுட்டு போய்க்கலாம். என்னென்ன இருக்கா நல்லா பெரிய திண்டு. இவ்வளோ பெரிய திண்டில் நான் வந்து விழணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் எப்படி விழுந்தோம்னு எனக்கே தெரில. இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். பார்த்து பத்திரமா இருங்க. இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.